சும்மா வாட்ஸ்அப்ல கண்டவெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. தைரியம் இருந்தா முன்னாடிக்கு வா, விவாதிப்போம். 28/5/2025 என்னை கிறிஸ்து செய்த பிரசிடன்ட் சவால் விட்ட கிராமத்தினால் வரைக்கும் வர முடியாது. ஏனென்று சொன்னால் பாசிசத்தின் அடைக்கலமே சென்ட்ரல் ஸ்கூலில் தான் இருக்கிறது. உரைச்சு கொடுக்கும் அவரை உண்மையும் கேவலப்பட்டு போயிடும். இறைவனுக்கு இருக்கின்றோம். அடுத்தபடியாக 19 இஸ்லாமியரை கொன்றதுதான் யாரே? திராவிட முன்னேற்ற கழகம். புரிந்து கொள்ளுங்க. நீங்க திமுகக்கு ஓட்டு போடாதீங்க. எந்த இடத்துலயும் நான் பதிவு செய்ய மாட்டேன். நான் திமுகவுக்கு எதிரானவன் அல்ல. யாராவது பள்ளி வாசலிலோ பிரச்சாரத்திலோ சிறுபான்மையின் பாதுகாவலன் என்று நீங்கள் திமுகவிற்கு ஓட்டு கேட்டால் நான் ஒன்னும் செய்ய மாட்டேன். அதுக்கு சக்தி எனக்கு யாரும் தரல. ஆனா அல்லாஹ் அவன் சொல்லுமா, அடமுட்டா தையல உன்னை ஓட வச்சு துணியால வச்சா நீ என்னடா என்னைய பாதுகாவல் என்று சொல்லாம அவனை பாதுகாவல் என்று சொல்லிட்டு கேட்பானா மாட்டானான்னு நீரே வச்சு நீ திமுக ஓட்டு கொடுப்பான். நான் ஒண்ணு திமுக எதிரி கிடையாது. சிறப்பா போடு, அவரையே செய்யி. எனக்கு don't care about that. இஸ்லாமியின் பாதுகாவல் என்று நீ சொன்னால் கவலை இல்ல, மறுமையில உனி கேள்விக்கு உள்ளாக்கப்படுவாய். என் சகோதரர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க நான் இஸ்லாமியனுக்கு தான் ஆதரவு என்னமா சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தா நீங்களாச்சு அந்த கட்சியாச்சு போயிட்டு போகுது. பழனி பாபா ஒரு தடவை சொன்ன நான் பேச்சு கேட்டிருக்கேன் வீடியோல. எப்படி இஸ்லாமியர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு டாமினேஷன் கொடுத்து நீ ஒரு 30 சீட்டு கேட்டிருந்தா எந்த கட்சி என்ன திராவிட முன்னேற்ற கழகம் கூட உனக்கு ஆதரவு தருவா. அப்ப சொல்லு, இந்த காயல் ஆசான் மீரா சாஹிப் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு கேட்கிறேன். போதுமா? 1 2 சொல்லாது. சில ஞானிகள் தான் இருக்கிறாங்க. மனசுல பெரிய போராளியே நினைப்பு. நானும் நினைச்சேன் 2021 சட்டமன்ற தேர்தலில் அம்மா இறந்த பிறகு சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும். அதுல மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய பொதுச் செயலாளரா தலைவரா என்று சொல்லக்கூடிய நான் மதிக்கக்கூடிய ரமீமுல் அன்சாரி அவர்கள் நேர போனது. கெஞ்சி பார்த்தாரு, ஒரு சீட்டு கொடுக்கல. உடனே ஒரு அறிக்கை எழுதியது, நான் திமுகவிற்கு ஆதரவு கொடுக்கிறேன். கொடு, சந்தோஷம்பா கொடு. நான் கொடுக்காத எங்கேயாச்சும் பதிவிட்டு இருக்கா? ஓட்டு போடக்கூடாது சொல்றேன்னா தாராளமா கொடு. ஒரு சொன்னாலும் பாரு, அந்த 2021 அவரை நான் தூக்கி வச்சேன். 2027 தரமட்டமா அடிச்சேன். நான் ஒரு 5 வாக்குறுதி கொடுத்தேன். நாளை பிறந்தலில் சொன்னாரு, இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வேன் என்று மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டார். வாக்குறுதியில் இருந்ததா? இல்லை என்று யாராச்சும் மறுக்க முடியுமா? இஸ்லாமிய தீவிரவாதிகளை, அதுவும் எப்படி அப்பாவி இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை செய்யறேன்னு சொல்லிட்டாரு. அதனால நான் ஸ்டாலின் சாருக்கு ஆதரவு. எனக்கு சீட்டு வேணாம். போன தடவை அதுக்கு சீட் கொடுக்கற சந்தோஷப்பட்டேன். இந்த தடவை மாஜாக்காவே உடைச்சிட்டு தமுக எல்லாம் உடைச்சிச்சு. நேர போனார் மனுஷன். நீ முஸ்லீம சிறைவாசியில வெளியனுப்புனா எனக்கு என்ன, முஸ்லீம்ல தூக்கி போட்டு வீசியா எனக்கு என்ன அப்படி நினைச்சிருப்பா பொழுது அவர் ஆதரவு. காரணம் ஒரு சீட்டு. இன்னைக்கு அன்சாரி அவர்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்தாச்சு. திமுக எப்படி பிளான் பண்ணி அடிச்சா அவன் எங்க ஜெயிக்க கூடாதோ அங்க கொஞ்சம் ஜெயிச்சோட சந்தோஷம் தான். ஓகே, இப்போ நல்ல பண்றது இஸ்லாமியனை பாதுகாவல பேசுகிறான்.
தீர்மானம் சொல்றேன். இஸ்லாமியர்களுக்கு 3.5% இருந்த ஒதுக்கீட்டை 5% உயர்த்தி தருவேன். 2021 திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட ஒரு தீர்மானம் பதிவு செய்கிறார். இஸ்லாமிய அப்பாவி சிறைவாசிகளை அல்ல அப்பாவி இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யப்படும் என்று கோரிக்கை வச்சாரா இல்லையா? கோரிக்கை வச்சாரா இல்லையா? சொல்லுங்கயா, எங்களுக்கு சொல்லுங்க. ஒருத்தரையாச்சும் விடுதலை செய்தாரா? செஞ்சாரு. 2-3 பேரை விடுதலை செஞ்சார். மௌத்தா போய் அது அவர் விடுதலை செய்யல, அல்லாஹ் விடுதலை செய்ய வைத்தான். அதனால சொல்றேன், உங்களுக்கு எல்லாமே அவனிடத்தில் தான் வருகிறது. மாற்று மத சகோதரர்கள், நான் அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்றேன்னு நினைக்காதீங்க. நீங்க உங்க நினைப்புல நீங்க உங்க இறைவனை நினைத்துக் கொள்ளுங்க. என் வாயில் இறைவன் வரும், அல்லாஹ் வரும். நான் ஒரு உரிமைக்குத்தான் பேசுகிறேனே தவிர எந்த இடத்திலும் உங்களுடைய உரிமையை கூட விட்டு கொடுக்க மாட்டேன். அதனால சொல்கிறேன், சிறைவாசிகளை வெளியிட்டாங்க, இருந்து இருந்து பிணமாக வெளியிட்டாங்க. இவர்கள் இஸ்லாமியர்கள் பாதுகாக்கிறா எங்க போச்சு? எங்க 3.5% 5% அதுவும் இல்ல. இஸ்லாமிய சிறைவாசிகள் இல்ல. நான் உங்கள் இடத்துல வேதனையோட ஒரு பதிவு வைக்கிறேன். நோம்பு போச்சு. நோம்புடைய பிரச்சார ஆரம்பிச்சிட்டோமா? நம்மளுக்கு இந்த உலகம் நிரந்தரமா? யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்தில் சொகுசாக நம்ம வாழ்றதுக்கு நம்ம வந்தோமா? இல்ல. மார்க்கமே என்ன சொல்லுகிறது? நல்லடியார்களுக்கும் நல்லவர்களுக்கும் இந்த துனியா சிறைச்சாலை. இன்னுமோ தெரியல, இஸ்லாமியர்களுக்காக பாடுபட்ட அனைவர்களும் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். இங்க கூலிக்கிட்டு இருக்காங்க சிறையில். போன ரமலான் மாதம் வந்தது. இந்த ரமலான் மாதம் வந்த பொழுது ரமலான் மாதத்திலேயே பிரச்சாரம் தொடங்கிட்டு. என்ன பிரச்சாரம்? இஸ்லாமியர்கள் வாழ வேண்டும் என்றால் திமுக வரணும். நீ ஓட்டுக்கு தப்பு இல்லை, இப்பவும் பதிவு செய்கின்றேன். என் மார்க்கத்தை வைத்து கேட்காதே. எதிர்க்க எவனுக்கு துணிவில்லாட்டாலும் நான் கேட்பேன். ஏன் தெரியுமா? எவன் மேலே எனக்கு பயம் கிடையாது. எவன் மேலேயும் பயம் கிடையாது. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் பார்த்தவன். டெல்லி சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜிட்ட நேரா பேசுறவன். இறைவன் மிகப்பெரியவனாக இருக்கின்றான். அப்போ சிறைவாசிகள் இருக்கின்ற பொழுது கொஞ்சம் யோசிங்க. நோம்புல நீங்க எப்படி கேட்டிருப்பீங்க? தகப்பனை சிறையில் வைத்துக் கொண்டு 20-30 வருடங்களாக தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய குழந்தை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கேட்கணும்னா, ஒரு அண்ணனை வைத்து தம்பி இருக்கக்கூடியவன் கேட்பானா? தன் கணவன் சிறையில் இருக்கிறான். இத்தனைக்கு அவன் மேல குற்றம் சுமத்தப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு தண்டனை நிரூபிக்கப்பட்ட குற்றவாளிகள் கிடையாதுங்க. எங்க விசாரணை கைமுறையாக சென்றவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? அப்போ அவங்க எல்லாம் எப்படி வேதனைப்படுவாங்க? நீங்க இங்க குதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும். இஸ்லாமியின் பாதுகாவலன் அவர் கிடையாது. இப்பவும் சொல்ற, அவர் ஜென்யூனான ஒரு அரசியல்வாதி, நல்லவர். எப்படிலாம் மிஸ்மேரிசம் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் மிஸ்மேரிசம் பண்ணி ஓட்ட வாங்குவார். சொன்னாரு, ஆளுநருடைய சப்போர்ட் இல்லப்பா, என்னால வெளியே கொண்டு வர முடியல. சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் வருது. சிறைவாசிகளை வெளியே வர வேண்டி கேட்கிறோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமாக என்ன அபிடேவிட் போடப்பட்டது? வெளியே விட முடியாதுன்னு போடப்பட்டது. நிறைய பேச டைம் இல்லை. சொல்ல வேண்டியதானே? இருந்து கஷ்டப்பட்ட இந்த சிறைவாசிகளை வெளியேறான்னு சொல்ல வேண்டியதானே? அப்படி இஸ்லாமிய பாதுகாப்பு நான் வந்திருப்பேன். வருவாங்க. சீட்டுக்கோ நோட்டுக்கோ ஆசைப்படக்கூடிய இஸ்லாமியர்கள் கண்டிப்பாக வருவாங்க. உண்மையான தலைவரை பார்த்து விடாதீர்கள். ஈரானில் உள்ள நிலைமைதான். ஓகே, ரொம்ப மேல பேசிட்டேன், கீழே வா. அனிதா அண்ணன் ஓவரா ஒரு ஆளை வளர்த்து விட கூடாது. உங்க மண்ணில ஏறி உட்கார்ந்து பேனை இத்தனை பார்த்துட்டு போயிடுவோம். அப்படி அனிதா அண்ணன் வளர்த்து விட்டீங்க. எத்தனை வருஷம் இருந்தாங்க? நான் சொல்ல வேண்டாம். நீங்க தான் அனிதாவின் உடற்பிறப்புகளை நேற்று ஒரு வீடியோ பார்த்தாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் நல்லவர், யாரையும் திட்டப்பட்ட அவர் உரிமை ஜென்யூன் அரசியல் இப்படி நிக்கிறாங்க. ஒரு வீடியோ பார்த்தேன்.
எந்த அளவுக்கு பாருங்க. வீடியோ போட்டு காட்டினேன் தெரியாது, திரை போட்டு காட்டுறேன். இந்த இடத்துல அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்கிறார். நல்லது, அவங்க அரசியல். இந்த பக்கத்துல நமது ஊரினுடைய தன்மானம் மிக்க இஸ்லாமிய குறைகளுக்காக ஓடி வந்து உதவி செய்யக்கூடிய நகராட்சி தலைவர் தெரியும். எப்ப ஒரு காலத்துல என்னமோ உழுதுட்டு இருப்போம். ஏன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் எடுத்து போட தெரியாதோ, அப்படியாக்கா அங்கேயாக்கா வீடியோ காட்டேன். என்னங்க எங்க போது வாழ்க்கோம் அவனுக்கு அவ்வளவு வைக்கிறீங்களா? என் காய் பட்டத காட்டுத்தை காட்டறிவில் பிறந்த வம்சங்களானா? நான் பிறந்ததும் கட்டுத்தை காட்டறிவு வீரியமிக்க தெருவில் அதுவும் ஒன்று. பரிமாற்று கோமாந்தரு காட்டுத்தை காட்டறிவு இந்த 3 தரம் வீரத்தை கூட வேண்டாம். நான் காட்டுத்தை காட்டல நான் மட்டும் இல்ல, என் வாப்பா என் உம்மா காட்டுத்தை காட்டல. அவங்க மட்டும் இல்ல, அவங்களோட அப்பா உம்மா எல்லாம் கண்டுக்கலாம். அதுக்கு 2 தலைமுறை கிடந்துடும். இப்ப நான் கிடக்கிறேன். ஒருபோதும் சடஞ்சலுக்கு அசன மாட்டோம். சரி, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்ன செஞ்சார்? இத்தனை வருஷம் இருந்தாரு, பணியோட செஞ்சார். 2021 நகராட்சியில வார்டு கூட்டணும். வார்டுனா என்ன? இப்ப 18 வார்டு இருக்கு. 18 வார்டு. நம்ம ஒரு நகராட்சி எத்தனை ஓட்டு இருக்குன்னு நான் சொல்ல தேவையில்லை. அப்படிப்பட்ட நகராட்சியில, அதாவது சிம்பிளா சொல்லிடுறேன், ஒரு 18 கவுன்சிலர் இருக்கிறாங்க. ஒரு கவுன்சிலருக்கு 100 வீடுன்னு வச்சுக்கிறோம். சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லுங்க. இப்ப நாங்க நகராட்சி, எங்களுக்கு நீங்க என்ன செய்யலாம்? 36 கவுன்சிலர், 36 வார்டுகளை நீங்க பிரிச்சீர்கள் என்று சொன்னால் 50 பேருக்கு ஒரு கவுன்சிலர் ஆயிடுவாங்க. அவ்வளோ மாட்டான். ஒருத்தன் 50 குடும்பத்தை பார்ப்பதற்கும் ஒருத்தன் 100 குடும்பத்தை பார்ப்பதற்கும் வித்தியாசம். நமது ஐக்கிய பேரவை ஒரு முடிவு எடுத்தது. என்ன முடிவு எடுத்தது? 2021 தேர்தலை நாம் புறக்கணிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நமக்கு வார்டு வரையறை செய்யப்படவில்லை. செய்தால் மட்டுமே நாங்கள் தேர்தலில் போட்டியிடுவோம் சொல்லியாச்சு. 2021 போன் வந்து ஜீப் வரல, அவையா கெடுத்து வரல, அவையா கெடுத்து வரல, அம்பியா கெடுத்து வரல. அண்ணன் கிட்ட அண்ணாச்சி கிட்ட தான் வந்திருக்கும். எப்பா எப்படியாவது நீ தேர்தல்ல போட்டிட்டுட்டா நான் ஜெயிச்சிருவேன். 6 மாசத்துல உனக்கு வரையறை செஞ்சு முடிச்சவன். பாவம் கணக்கு தெரியாது போல இருக்கு. 6 மாசம் முடிஞ்சு 4.5 வருடங்கள் ஆகிவிட்டது. இந்த பக்கமே வரல. சரி, 2026 வாழை அதிகப்படுத்தி தாங்க. ஐக்கியப்பதை கேட்கல, கேட்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அருகில திருச்செந்தூர் இருக்குங்க. நம்ம முதல் நகராட்சியா வந்தோமா? திருச்செந்தூர் முதல் நகராட்சியா வந்ததா? அங்கு வாழ கூட்டி விட்டாச்சு. கூட்டி விடுறது தப்பா நினைச்சாங்க, அதிகப்படுத்தியாச்சு. இங்க அதிகப்படுத்தியாச்சு. வாடா நோட்டா முக்கா பென்சிலா தெரியவில்லை. அப்படிப்பட்ட அண்ணாச்சிக்கா எங்கேயும் விட்டு சரி வேற என்னப்பா செஞ்சாரு? சும்மா இருப்பா, பஸ்ஸே வராத ஊருக்கு பஸ் ஸ்டாண்டு கட்டி கொடுத்துட்டாங்க. 50 கடையை கட்டி கொடுத்துட்டாங்கப்பா. ஏன் கஷ்டப்பட்டவன் வருவான்? அதுக்கு 2 லட்சம் 3 லட்சம். என்னையா இது? பஸ்ஸே வர மாட்டேங்குது. பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு கட்டிடா. அது மட்டும் இல்ல, முட்டாள் மணி பேசாத வீராசாயே மருத்துவமனையை கட்டி தந்திருக்காரு. 7 மாடி. அதோட கணக்கு விளக்கலாம் நடப்பதென்ன என்பவர்கள் ஆணி வேறு அத்து வேற எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆட்சி மாறுடும் இன்ஷா அல்லாஹ். உண்மை வெளியும் சரியான புரட்சி நடப்பதென்ன ரைட் வாழ்க்கை. அப்போ மருத்துவமனை கேட்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், எங்களுக்கு மருத்துவமனை இல்லையா? இருக்கு. நீ வசதி படைச்சுட்டா. இது நகராட்சி தானப்பா. என் மக்களுக்கு நெஞ்சில கைய வச்சு சொல்லுங்க, 24 மணி நேரம் ஒரு மருத்துவரை நம்மளால் சந்திக்கக்கூடிய வசதியை இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களோ அல்லது இந்த நகராட்சியோ ஏற்படுத்தி தந்ததா? நான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு தான் 80% போவேன். ஆனா என் மனைவி மக்கள் தான் பிரைவேட்டுக்கு கொண்டு போற முடிய கஷ்டம். போனா 500 1000 வைக்கணும் தெரியும். எங்க அப்சல் இருக்கிறப்ப என்னுடைய அன்பு பிள்ளை அவர் சொல்லுவாரு, ஏன் சார் அங்கதான் போறோம். என்ன நிலைமை தெரியுமா?
உங்களுக்கும் தெரியும் சகோதரர்களே, 9 மணியிலிருந்து 11:30 12 மணிக்கு மேல் அரசு மருத்துவமனையில் மருத்துவரை சந்திக்க முடியுமா? 3 மணி நேரம் இந்த வீட்டில் 1 மணி ஓடுவோம். தடுத்தார்களா? எங்களுக்கு வாய்ப்பளித்து பாருங்கள். 24 மணி நேரமும் மருத்துவர் இருக்கத்தான் வழிவகை செய்கிறேன். இதுதான் தேர்தலுக்கே வாசிக்கிறேன். இப்ப உங்களுடைய மாயை உடைத்துக் கொண்டிருக்கின்றேன். நன்முறைகள் திருந்தும் திருந்தார் கவலையே கிடையாது. அல்லாஹ் நாளைக்கு நேரத்திலே கேள்வி கேட்கின்ற பொழுது, நான் பிறந்தேன் உன்னை அடமானம் வைத்து ஓட்டு கேட்ட பொழுது உனக்காக நான் பேசினேன் என்று அவன் இடத்திலே சொல்லிவிட்டு சரணடைந்து விடுவேன் இறைவனிடத்திலே. போதும். அப்போ குழந்தை மருத்துவர் இருக்கிறதா, மருத்துவமனை, இதுல நிறைய சொல்லலாம், டைம் இல்லை. நீங்க தப்ப போடுங்க. என்ன செய்யுங்க? திமுகவுக்கு ஓட்ட போடுங்க, போட்டு அப்படியே உட்கார வைங்க. சூப்பரா இருக்கும். சரியா? சூப்பர். இத திமுக. அடுத்ததா பாரதிய ஜனதா. பாரதிய ஜனதா பாசிசம் சீலையே கிடையாதுங்க. என்னங்க யாருங்க பூச்சாடி காட்டுறீங்க? என்ன இப்ப நிக்கக்கூடியவர் யாருங்க? அமெரிக்கா இருந்தோ டெல்லியில இருந்தோ ஒருத்தர் நிக்க நமக்கு தெரிந்த நபர் தான். இல்ல பக்கத்துல கேரளம் அத்தாங்க நிற்கிறார். அவர் ரெட்டரையில் நின்ற பொழுது ஜெயிக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? பாசிசத்துடைய கூட்டணி இப்ப டைரக்டா பாயாசத்துக்குள்ளேயே உழுந்துட்டார். பாவம் அந்த மனுஷன், பாவம். நல்ல கட்சி அவர் கடிதம் இருக்கு. நான் விசாரிச்சு பார்த்தேன். அவர் பிஜேபிக்குள் வந்தே 2 வருடங்கள் தான் ஆகிறதாம். ஏன் வந்தாருன்னே தெரியல. அதுக்கு முன்னாடி எங்க இருந்தாருன்னே தெரியல. பிஜேபிக்கு வந்து 2.5 வருடம் ஆகலாம். நான் விசாரிச்சது. பிஜேபி காரன் எவனாக இருந்தாலும் சரி, இறைவன் மிகப்பெரியவராக இருக்கின்றார். இறைவன் நாடினால்தான் நடக்கும். அதனால பிஜேபி சீல கிடையாதுங்க. இது அன்பு சகோதரர்களே, இன்னும் சொல்ல போனா டீப்பா சொல்லலாம். இங்க தாமரை தண்ணியிலேயே விட்டாதீங்க, தாமரையில தண்ணியே விட்டாதீங்க. எப்படியே மக்கள் ஒட்டுவாங்க. என் நண்பர்களை யோசித்து பாருங்க. அதனால பூச்சாண்டி காட்டாத. எவோ வந்தாலும் அவர் இறைவன் நாடுதான் தான் நடக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். வடக்கையில நிறைய பள்ளிவாசல உடைச்சிட்டாங்க. உடைக்கிறத மையால புடிக்கிட்டு இருந்தா இஸ்லாமிய பட்டி கேட்கின்றேன். ஒரு பள்ளிவாசலை உடைக்கின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய இல்லத்தை உடைக்கின்ற பொழுது மையில புடிக்கிட்டு இருந்தியா? அங்கேயே போராடி சகிதா இருக்க வேண்டாமா? தொட்டுப்பா தமிழ்நாட்டுல உண்மையான இஸ்லாமிய படுத்துறாதீங்க இருக்குதாங்க. தொட்டுப்பா. சரி, இறைவன் நாடினால் எதுவும் நடக்கும் என்பதை பதிவு செய்யுங்கள். போட்டத்தக்க பாபரி மஸ்ஜித் எந்த ஆபத்து இருந்தால் நமக்கு ஆபத்து என்று சொன்னாலும், பாபர் மசீதை மேலே இருக்கின்ற பொழுது மத்தியில் ஆட்சி புரிந்தது என்னங்க? பாஜக வாங்க. அப்பவே அல்லாஹ் உங்களுக்கு பாடத்தை தரவில்லையா? ஏன் பயப்படுகிறீர்கள்? வந்துமா மத்தியில் பாஜக இருந்ததா? யார் இருந்தா உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் பயப்படாதீர்கள் என்பர்களே. இறைவன் நாடினால் மட்டும்தான் எதுவுமே நடக்கும். அதைத்தான் உங்களிடத்தில் நான் தெளிவாக பதிவு செய்து வருகின்றேன். இறைவன் மிகப்பெரியவராக இருக்கின்றார். மேலும் இறைவனுடைய நாட்டத்தை பாருங்கள். நீங்க நினைச்சீங்க பாபர் மசூதியை இடித்து விட்டாரு என்று. என் நண்பர்களே, சற்று யோசித்து பாருங்கள், சற்று யோசித்து பாருங்கள். பாபர் மசூதியை இடித்த அந்த நபர் நூற்றுக்கணக்கான பள்ளிவாசல்களை கட்டினார். தெரியுமா? அதுல உங்களுக்கு படிப்படை இல்லையா? உடைக்கை வைப்பது நல்லதான். அல்லாஹ்வின் அனுமதியின்றி என் பள்ளிவாசலை எவராவது தொற்ற முடியுமா? துனியா வாழ்க்கை மயிலுக்கு சமண்டா. துனியா வாழ்க்கை என் மயிலுக்கு சமம். மயில் கேஸ் போட முடியாது. முடியலாம், எனக்கு தெரியும். சட்டலாம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்கு. நீங்க மயிலுக்கு இருக்கீங்க. இறைவன் நாடினால் எதுவும் நடக்கும். பிஜேபி முடிஞ்சிட்டு எல்லாமே ஓரளவுக்கு முடிஞ்சிட்டு, அது முடிஞ்சு போச்சு. இப்போ சில வேலைகளை சொல்றேன். என் நண்பர்களே, சில இடத்துல எல்லாருமே சொல்றாங்க தமிழகத்துல பாஜக வந்துடும். வாட்ஸ்அப்ல சிலவெல்லாம் என்னைய பத்தி பேசலாம். தொடர்ந்து ஸ்டேஜ் போட்டு பேசு, தைரியம் தான். இலவசம் நீ ஏப்பா சுயேட்சையா போட்டிடுற, இது இஸ்லாத்துக்கு எதிரானதுன்னா கவனத்துக்கு கொண்டு பேசிட்டு
உண்மையா வைக்கிற வாட்ஸ்அப்ல ஐயப்பா பேசுறவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது கேட்டா அது விடுங்க அசிங்கமா போட்டும். நீங்க எல்லாம் தமிழகத்தில பாஜக வந்துவிடக் கூடாது என்பதற்காக பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். நான் காயல்பட்டினத்திலே பாஜக வந்து விட்டது என்று பேராடி கொண்டிருக்கின்றேன். தெரியுமா? காயல்பட்டினத்திலே பாஜக வந்து விட்டது யாரு கேட்டா? அனுபவப்பட்டு வருகின்றது. 12 வருடங்களாக சென்னை மேல்நிலைப் பள்ளி இஸ்லாமிய சிறுபான்மை உரிமை பெற்ற பள்ளி பேசினார்கள். அவங்களுக்கு காயல் மண்ணி மைந்த நல்ல மனிதர் தொடர்ந்து இதை வச்சு பேசுறாரு. சிறுபான்மை உரிமையை காப்பாற்ற வேண்டும் என்றால், சிறுபான்மை உரிமையை காப்பாற்ற வேண்டும் என்றால் நீங்க காட்டு கொடுங்க சொன்னதா இல்லையா? போய் பார்க்க சொல்லுங்க. அவருக்கு வீட்டுக்கு பின்னாடி சென்ட்ரல் ஸ்கூல் இருக்கு. அங்க அனைத்து சிறுபான்மை உரிமையும் நசுக்கப்பட்டிருக்கிறது. ஜூன் மாசம் ஒரு போஸ்டிங் வருது. பதிவு செய்யுங்க. ஏதாவது கேளுங்க. மரமடுத்து கேட்டு போவாதீங்க. நேர போங்க ஸ்கூல். எப்பா பேராசிரியர் சொன்னாரப்பா 2025 5வது மாதம் 25ஆம் தேதி மேடையில பேசியதை திருப்பி ஞாபகப்படுத்து. நேர போ. ஏப்பா ஜூன் மாசம் ஒரு போஸ்டிங் வருதாம, ஒரு இஸ்லாமியோடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படுவாம, அதுக்கு ஏதோ இஸ்லாமிய அல்லாத சங்கியன் போடுறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க கேட்டுப்பாரு. வேற சொல்லிடுறது பயம் இல்லை. ஒரு பொம்பளை டீச்சர் கேட்க முடியுமா? எடுக்க வேலையிலே பணியப்பட்டு கேட்கலாம். பொறுப்பு தலைமை ஆசிரியர் மரியாதைக்குரிய ஏஜேஎம் அகமது முஸ்தபா உடம்புடைய சேர்த்த ஆசிரியர் பொறுப்பு தலைமை ஆசிரியர் இருந்த பொழுதோ அங்கு இருக்கக்கூடிய மணிகண்டன் என்ற ஒரு சங்கி அவரிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டதா? போரா நீர் ஒரு வேலையை சொல்லிட்டு தூக்கி எறிந்தாரே, அங்கு இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படவில்லையா? 4 மாதங்கள் தலைமை ஆசிரியராக சிறப்பாக கொண்டு சென்ற அகமது ஏஜேஎம் முஸ்தபா சார் அட்மினிஸ்ட்ரேஷன் அவரை மாதிரி யாரும் வர முடியாது. மணிகண்ட கேள்வி கேட்டாப்பா, அவனுக்கு ஒரு பிரச்சனை. நிர்வாகம் யாருக்கு சப்போர்ட் பண்ணிச்சு? மணிகண்டனுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தாரு, புட்டி பார்த்தாரு. வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் விஆர்எஸ் கொடுத்துட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் வந்தாங்க சில விஷயங்களை பதிவு செய்ய முடியும். நிர்வாகம் அசிங்கப்பட்டு அதனால அடங்கிங்க. அடுத்து அதனால காயல் பட்டத்துல பிஜேபி உருவாயிடுச்சு. சரி, இன்னொன்னு கேட்கிறேன். எந்த தொட்டு கிட்ட கேட்கிறேன். நடுத்தர மக்கள்கிட்ட 4 கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க. என்னையும் வளர்த்து விடு. இல்லைன்னா போன டியூஷன் எடுத்து போய்கிட்டு எனக்கு யாரும் கட்சியா வச்சிருக்கேன். எவன் பின்னாடியும் போக மாட்டேன். எனக்கு அல்லாஹ் தன்மானத்தை தந்திருக்கிறான். ஓட்டு போட்டு பாரு. தலையெழுத்த மாத்தி காட்டுற இறைவனுடைய துணையா. சரி, நகராட்சி இருக்கீங்க. எத்தனை காயப்பட்டக்காரங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கீங்க? சதுக்கத்துல ஒரு ஆட்டோ ஓட்டுற ஒரு நபர் பேரை சொல்லிடுவேன். அவன் என்கிட்ட சொன்னது, சார் நான் 10th முடிச்சுட்டேன், ஒரு குவாலிபிகேஷன் இருக்குது, அவங்க நினைச்சா வேலையை தரலாம், ஆனா தர மாட்டேங்கிறாங்க, வேற யாரையோ பார்க்க சொல்றாங்க. பேரை சொல்றதுக்கு பயம் கிடையாது. அப்போ நகராட்சியில் பிஜேபி வரலையா? நீங்க எல்லாம் பிஜேபி வரக்கூடாது என்பது உங்களுக்கு அரசியல். பாபாவின் குழந்தைகள் அவருடைய பேச்சை கேட்டு வந்த நாங்கள் எங்களுடைய ரத்தண்டா பிஜேபி வரக்கூடாது. பழனி பாபா கூட இருக்கக்கூடிய சக்தி அல்ல எனக்கு தவிர அவர் பேரை சொல்லுவது எந்த பார்வை பயம் கிடையாது. சகிதாவோட எனக்கு சொல்லண்டா முன்னாடி கூட நல்லா பார்த்துக்கணும். இது ஒரு மிகப்பெரியவராக இருக்கீங்க. அப்ப உங்களுக்கு எல்லாம் பிஜேபி வரக்கூடாது என்பது அரசியல். எங்களுக்கெல்லாம் வருத்தம். இப்ப தெரியுமா நான் நிற்கிறேன் என்று நிறைய பேச என்னால் முடியும். பயம்லாம் கிடையாது. கை பேகடிய வாக்குறுதி கொடுக்க முடியும். என்னுடைய அரசியல் வாக்குறுதி கொடுக்க ஓட்டுக்கு பணம். அன்பானவர்களே, இறைவனை முன்னிட்டு 1/2 மணி நேரம் இருக்கு. டிபார்ட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கு. அவங்க என்ன பேச்சல அவதானிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் உங்ககிட்ட மட்டும் பேசுற உளவுத்துறைகளோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன். இந்த வார்த்தையை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல, அண்ணன் பாபா பேசுறது எங்கேயோ கேட்ட போது 1/2 மணி நேரம். ஓட்டுக்கு பணம். கவர்மெண்ட் சொல்லுது ஓட்டுக்கு பணம் வாங்கி விடாது. இறைவனை முன்னிறுத்து சொல்கின்றேன். நீங்கள் ஒரு ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால்
நீங்கள் ஒரு ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் பணம் வாங்கிவிட்டு அவனுக்கே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் இடத்துல கேள்வி கேட்கப்படுமா படாதா? ஹராம் ஹராம் ஹராம். நீ வாங்கு ஓட்டுட்டு அவன் தான் வாங்கிக்கும், இவன் தான் வாங்கிக்கும். நிறைய தந்தாவே வாங்கி சொல்றேன், தருவான்னு சொல்லல, புரிச்சுக்கோ. அவன் தான் வாங்கிக்கும், இவன் தான் வாங்கிக்கும். 4 முனை தந்தால் வாங்கிக்கும். ஓட்டே கரும் பலகையில் போடுது. அப்ப நான் நீ அல்லாஹ் இடத்துல மேன்மை உடையவன். நான்லாம் தொட்டு தர மாட்டேன். நான் கஷ்டப்பட்டு ஏமாந்தா இவன் ஒரு 10,000 தந்தாரு, இவன் ஒரு 5,000 தந்தாரு. என் ஸ்டூடெண்ட் பி போட்டு மேல நடத்திட்டு இருக்கேன். எங்கிட்ட காசுலாம் கிடையாது. வாட்ஸ்அப்ல பிச்சை எடுப்பேன். ஐயா ஆளுக்கு 100 ரூபாய் போட்டா அடுத்த பெர்மிஷன் வாங்கி நான் ஒரு பொது கொடுத்தா போடுவேன்னு வருவேன். தந்தா போடுவேன், இல்லாட்டா ஏதாச்சும் செய்யும். துட்டெல்லாம் தர முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் பேசி முடித்து விட்டு இறைவன் மிகப்பெரியவராக இருக்கின்றார். என்னை தேர்ந்தெடுத்தால், எனக்கு ஓட்டு போட்டால் காயல் மண்ணின் மைந்தர்களுக்கு என்ன நடக்கும்? திருச்செந்தூர் தொகைகளுக்கு என்ன செய்யப்படும்? சொல்ல வேண்டும். சூப்பர். ஒருத்தன் சொல்லலாம், ஏப்பா அவன் ஓட்ட பிரிக்கிறான், ஓட்ட பிரிக்கிறான் என்று ஒருவன் சொல்லுகிறான் என்றால் அவனை விட முட்டாள் இந்த உலகத்திலேயே கிடையாது. ஓட்ட பிரிக்காம எப்படி மன்னிக்க முடியும்? 2026 டிவிக்கு விஜய் வந்திருக்காரு, 26 விஜய், 21 விஜய் கிடையாது. அப்ப விஜய் வந்திருக்காரு, அவர் ஓட்ட பிரிக்க மாட்டாரா? சுயேட்சை வரும். ஓட்ட பிரிச்சாதப்பா ஜெயிக்கவே முடியும். இவன் என்ன ஜெயிக்கவா போதான்? இப்படி கேட்கக்கூடிய காயில் மண்ணின் மைந்தர்களை மீராசத்துக்கு ஓட்டு போட்டா வேஸ்டா போயிடும். இப்படி பேசக்கூடியவர்களுக்கு ஒரு பதிவில் வைக்கின்றேன். எத்தனை கட்சி போட்டியிட்டாலும் வெற்றி பெறுவது ஒருவர் தான், தோல்வி அடைவதுதான் நிறையும். இறைவன் தேர்ந்தெடுப்பான். மீராசத்துக்கு ஓட்டு போட்டால் என்ன ஆகும்? நீங்கள் ஓட்டு போடுற எந்த ஒரு ஓட்டும், எனக்கு போடக்கூடிய ஓட்டு வீணாகாது. அல்லாஹ்வின் மீது சத்தியப்பட்டு சொல்கிறேன். யாரும் அரசியல் அல்லாஹ் சத்தியம் பண்ண மாட்டாங்க. நான் இடுவேன் இருந்தா கட்டாயம் இருக்கணுங்க. எனக்கு நீ ஓட்டு போட்டா உன் ஓட்டு வீணாகாது, விதையாக மாறும். எனக்கு ஓட்டு போட்டால் அந்த ஒவ்வொரு ஓட்டும் விதையாக மாறும். அந்த விதை மரமாக ஆவது இப்போதா, மரமாக ஆவது அப்போதா என்று இறைவன் தீர்மானிப்பான். அது எப்படி எனக்கு ஓட்டு வீணாகும்? இதோடைய அரசியல் நின்று பாக்கியா ஆரம்பம். பொதுக்க போட்ட உடனே என்னோட பையன் புகழ் அடிச்சு சொல்லல, இறைவன் மிகப்பெரிய அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து சொன்னா, சார் சார் உங்களை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நாங்க ரொம்ப வருத்தப்பட்டோம். நீங்க ஸ்கூல்ல இருக்க சொல்லையே பயங்கரமா போராடுவீங்க, உங்க வேலை வேஸ்டா போயிட்டு நாங்க வேதனைப்பட்டோம். நீங்கள் பொதுக்கூட்டம் போட்டதுக்கு அப்புறம் நான் சொல்லிக்கிட்டு உங்களை டிஸ்மிஸ் செய்வது சரி. என்னடா சார், உங்களுக்கு வேலை கிடைத்திருந்தால், உங்களுக்கு வேலை கிடைத்திருந்தால் அந்த ஸ்கூலை மட்டும் போராடி இருப்பீர்கள். உங்களுக்கு வேலை கிடைக்கல, காயில் பட்டத்தோட அனைத்து ஸ்கூல்களுக்காக நீங்க போராட போகிறீர்கள். கரெக்டா இல்லையா தம்பி? உங்களுக்கு நடந்துச்சா இல்லையா? இறைவன் மிகப்பெரிய. இப்ப நான் சொல்றேன், எனக்கு ஓட்டு போட்ட காயல் பட்ட மத்தியில திருச்செந்தூர் தொகுதி முழுக்க பலனடைவார் செய்வீர்களா? உங்களுடைய விருப்பம் எல்லாத்தையும் கேட்டாங்க. கவலை கிடையாது. இப்படி பார்ப்பேன் ஒண்ணு இல்லையா? நான் ஒண்ணு அரசியல்வாதி கிடையாது. மே மாசம் ஃபுல்லா ரெஸ்ட் எடுப்பேன். ஜூன் மாசம் என்ன செஞ்சுவேன்? டியூஷன் நடத்திட்டு சரி அன்பானவங்க, நிச்சயமாக எனக்கு போடுகின்ற ஒவ்வொரு ஓட்டம் வீணாகாது, விதையாக மாறும் என்று சொல்லிக்கொண்டு எனது வாக்குறுதி கொண்டு வருகிறேன்.